ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஜேஸ் இன்ஃபினிட்டி மேக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் வந்து நமக்கு கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏங்கிறது வந்து செட் ஆஃப் 5,6, பிங்கிறது 4, 5, 6, சிங்கிறது 5, 6, 7. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஏ கிராஸ் ஏ, இந்த கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் ஏவும் தட் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ரெண்டு ஏவை நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணுறது பியும் சியும் கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணி இன்டர்செக்ஷன் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லி காட்ட சொல்கிறாங்க நம்மளை. இப்படி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், சொல்யூஷன் எழுதிட்டு கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எழுதிப்போம். ஏங்கிறது 5,6, பிங்கிறது 4, 5, 6, சிங்கிறது 5, 6, 7. என்ன நமக்கு காட்ட சொல்கிறாங்க அதை நம்ம பாக்ஸ் போட்டு காட்டியாச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம காட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் ஏ. ஸோ நமக்கு ஏவோட செட் என்னது 5,6 கிராஸ் 5,6. கார்டீஷியன் ப்ராடக்ட் நமக்கு தெரியும், கிராஸ் பண்ணும்போது இந்த எலமெண்ட் இந்த ரெண்டு எலமெண்ட்டோட கம்பைன் ஆகும். அதே மாதிரி 6 5ஓட ஒன்று 6ஓட ஒன்று கம்பைன் ஆகும். அப்போ செட் ஆஃப் ஆல் 5,5 ஒன்று, 5,6 ஒன்று, அதுக்கப்புறம் தான் 6,5 6,6. ஓகேங்களா? இது வந்து எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் ஏ சொல்லிட்டோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கேட்கணும். இப்போ ஆர்ஹெச்எஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது இதுலேருந்து ரெண்டு நம்ம திங்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று கிராஸ் கார்டீஷியன் ப்ராடக்ட்டும் பண்ணணும், இன்டர்செக்ஷனும் பண்ணும்போது நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பி கிராஸ் பியை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதான ப்ராக்கெட்டில் இருக்குது. பி கிராஸ் பி அப்படின்னா பியோட வேல்யூலாம் என்னது 4, 5, 6 கிராஸ் 4, 5, 6. இப்போ இதை நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 தடவை கம்பைன் பண்ணணும், 5ஓட 6ஓட கம்பைன் பண்ணணும். ஸோ 4 கிராஸ் 4, 4,4, 4,5, 4,6 ஒன்று முடிச்சிட்டோமா. அடுத்தது 5,4, 5,5, 5,6. ஓகேங்களா? அடுத்தது 6,4, 6,5, 6,6. இது வந்து ரெண்டாவது பி கிராஸ் பியோடது. அடுத்தது சிங்கில் இங்கே என்னென்ன இருக்குது 5, 6, 7. ஸோ அதை வந்து நம்ம ரெண்டு தடவை கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணணும். சி இஸ் ஈக்குவல் டு 5, 6, 7. அப்போ சி கிராஸ் சினா 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. ஸோ கிராஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக தெரிஞ்சது தான். 5,5 ஒன்று, 5,6 ஒன்று, 5,7, 6,5, 6,6, 6,7. தென் 7,5, 7,6, 7,7. ஸோ நம்ம வந்து சி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்னென்னா பி கிராஸ் பியையும் சி கிராஸ் சியையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி என்னங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ நம்ம எழுதியிருக்கோம் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியில் பியோட டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டேன். அந்த மாதிரி சியோட டேர்ம்ஸ். இன்டர்செக்ஷனை என்ன ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது. என்னென்ன காமனாக இருக்குது பாருங்கள், 4,4 இருக்குது. ஸோ இந்த இடத்துல எங்கேயாவது 4,4 இருக்கா? இல்லை. 4,5 இருக்கா? இல்லை. இந்த கீழே இருக்கிற இந்த சி டேர்மில் 4 இல்லை. ஸோ அதனால் முதல் இந்த 3 எலிமெண்ட் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது 5,4. 5,4 எங்கேயாவது இருக்குங்களா? இல்லை. 5,5 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு 5,5 இருக்குது, இங்கே ஒரு 5,5 இருக்குது. 5,6 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 6,4 இருக்கா? இல்லை. 4 கம்பைன் ஆனால் எதுவுமே இங்கே இல்லை. 6,5, 6,6 இருக்குது. 6,5, 6,6. ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட், இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் நமக்கு இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட். ரெண்டு தான். 5,5 ஒன்று இருக்குது, 5,6 ஒன்று இருக்குது. அதே மாதிரி 6,5 ஒன்று இருக்குது, 6,6 ஒன்று இருக்குது. அப்போ மொத்தம் 4 எலமெண்ட்ஸ் வந்துருச்சு. இங்கே 5,5 இருக்குது, இங்கேயும் இருக்குது. 5,6, 5,6, 6,5, 6,6. ஸோ இது வந்து பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி.
அடுத்தது இப்போ நம்ம ஏ கிராஸ் ஏ என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏ கிராஸ் ஏ என்ன இருக்குன்னா 5,5 5,6 6,5 6,6. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கா? இதை நம்ம வந்து 2ன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து 1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஏ கிராஸ் ஏ நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் ஃப்ரம் 1 and 2 என்னது A cross A is equal to B cross B intersection C cross C. Hence ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா ப்ரூவ்ட், வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா வெரிஃபைட், ஷோடுன்னு கேட்டாங்கன்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படியே போட்டுக்கலாம். நமக்கு எப்போதுமே இந்த ஃப்ரம் 1,2 நம்ம போடுறது நமக்கு சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்னஸை தரும், நமக்கு ஒரு கிளாரிட்டி தரும். ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எங்கே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபியூஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஃப்ரம் 1,2 அப்படின்னு நம்ம கேட்கும்போது பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறவங்களுக்கு 1,2 இருக்குது. ஸோ இப்போ 1 எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க, 2 எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப் பார்ப்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இது உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா இல்லை ஒரு ஸ்டெப்ஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஓவர் சீன் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம பார்க்கும்போது போட்டோன்னா திருத்துறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், போடுற நமக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு புரியும், நம்ம கரெக்டாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக போட்டிருக்கோம், நமக்கு கரெக்டாக சொல்யூஷன் கிடைக்கும். இல்லை நம்ம எதாவது கன்ஃபியூஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இதை போடாமல் போட்டோம்னா நம்ம என்னென்னு எழுதுவோம், ஹென்ஸ் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் எப்படி வந்துச்சு, எங்கேருந்து இதை எடுத்தாங்க அப்படிங்கக்கூடியது கொஞ்சம் புரியாது. அதனால் ஃப்ரம் 1 and 2 அப்படிங்கிறத போட்டுக்கங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம். தேங்க்யூ.